ஒரு ஏழை பெரியவர். ஊரே அவரை பைத்தியம் என்று சொல்லும் அளவுக்கு முருகனின் மேல் பற்று கொண்டவர். அவருக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஒரு பழைய முருகன் படத்தை மடியில் வைத்துக் கொண்டு, முருகா, எனக்கு நீதான் எல்லாம், நான் செத்துப்போனால் எனக்கு கொல்லி போடக்கூட யாரும் இல்லையே, என் பிணத்தை யார் எடுப்பார்கள் என்று தினமும் அழுவார். ஒரு நாள் கடும் மழையில் அந்த பெரியவர் அந்த படத்தை கட்டிக்கொண்டே உயிர் பிரிந்து கிடந்தார். அனாதை பிணம் என்று சொல்லி ஊர் மக்கள் அவரை அப்புறப்படுத்த நினைத்த போது எங்கிருந்தோ ஒரு அழகான இளைஞன் ஓடி வந்தான். அவன் அழுத அழுகையில் அந்த ஊரே ஸ்தம்பித்தது. அப்பா, என்னை விட்டு போய் விட்டீர்களா என்று கதறி தன் கைகளாலேயே அந்த பெரியவரை தூக்கி கொண்டு போனான். அந்த இளைஞன் பெரியவரின் சடலத்திற்கு பிள்ளை செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தான். ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டு, யார் தம்பி நீ, இந்த பெரியவருக்கு யாரும் இல்லையே என்று கேட்டனர். அந்த இளைஞன் கண்ணீரோடு சொன்னான், யாருமில்லை என்று யார் சொன்னது? இவர் தினமும் என் பெயரை சொல்லி அழும்போது நான் வராமல் இருப்பேனா என்று சொல்லிவிட்டு மறைந்தான். அப்போதுதான் ஊருக்கு புரிந்தது, அனாதையாக செத்தவருக்கு அந்த பழனி ஆண்டவனே மகனாக வந்து இறுதிச் சடங்கு செய்தான் என்று. யாருக்கெல்லாம் முருகன் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணி கிரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க.